ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு கொடுக்கும்படி, அந்த ஐஸ்வர்யத்தினால் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாகும்படி கர்த்தர் அந்த உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக அங்கே நீங்கள் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் குறைவுள்ள பாத்திரம் என்று, நீங்கள் குறைவுள்ள பாத்திரம் என்று, நீங்கள் குறைந்த பாத்திரம் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். முற்றிலுமாய் ஆவியானவர் நிரப்ப போகிறார். அவருடைய நிறைவான வல்லமை வரும்பொழுது, நிறைவான வல்லமை வரும்பொழுது குறைவானது ஒழித்து போகும். குறைந்து இருக்க மாட்டீங்க, அருகில இருக்க மாட்டீங்க. வேற லெவல்ல மேல கொண்டு மேல 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 பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது எழுதுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உங்களை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஒரே ஒரு விடயம்தான், அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, ஒருவனையும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, ஒரு மனிதனையும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லோரையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1:16 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம் எல்லோரும் உலகத்தில் வாழ்கின்ற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறார்கள். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கையை தூக்கி சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை. சொல்லுங்கய்யா, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால, என்னத்தினால? அவருடைய பரிபூரணத்தினால, அவருடைய பரிபூரணம், அவருடைய பரிமுழுக்க, அவருடைய கொஞ்சத்தினால கிருபை பெறல. ஹலோ, கொஞ்சத்தினால ஒரு சொட்டு அதுல இருந்து கிருபை பெறல. அவருடைய முழுமை, அவருடைய பரிபூரணம், அவருடைய பரிபூரணம், அவருடைய நிரம்பி வழிகிற தன்மையில் இருந்து நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கையை தட்டி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் கிருபை பெற்றவர், நான் கிருபை பெற்றவர், நான் கிருபை பெற்றவர், நீ கிருபை பெற்றவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அங்கே மரியாளுக்கு அங்கே சொல்லும் பொழுது லூக்கா 1:22 சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. என்னது? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லோரையும் அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார், தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார், தம்முடைய பிரசன்னத்தை அவர் ஜனத்துக்கு கொடுக்கிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்யல, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை பண்ணல, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் சரி பண்ணல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கல, ஒன்றும் செய்யல என்று குறைவுகளை குறித்து பேச வேண்டாம். வேத வசனம் சொல்கிறது, அங்கே நல்ல நாட்களை விரும்புகிறவர் தன் நாவை அடக்குகிறார். அங்கே நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் உங்கள் நாவுகளை நாம் அடக்க வேண்டும் என்றால் தேவன் குறை நன்மைகளை செய்யல, தேவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரல. தேவன் இனி இந்த நாள்ல அவருடைய நிரம்பி வழிகிற பாத்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டு அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய அடையாளம், அதாவது தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாராலும் நடக்கின்ற நன்மைகள், கிருபைகள் எல்லாம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் புலம்பல் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதாவது புலம்பல் என்ற புத்தகம் அங்கே ஒரு வேதாகமத்தில் ஒரே ஒரு தடவை தான் இருக்கிறது. அதாவது புலம்பல் என்கிற அந்த அழுகையை குறித்ததான சம்பவம் ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது. அதுவும் 5 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் சங்கீதம் என்ற புத்தகம், சந்தோஷம் என்கிற புத்தகம் 150 தடவைகள், 150 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தாவீது எழுதினது
கர்த்தருடைய நிறைவை, கர்த்தருடைய புகழை, கர்த்தருடைய மகத்துவத்தை, கர்த்தரின் மேல் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். அங்கே கர்த்தரின் பாத்திரத்தை நிரம்பி வழிகிறவராய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வெற்றி பெற முடியும்? யார் உலகத்தில் ஜெயிக்க முடியும்? அங்கே குறைவை பார்த்தா ஜெயிக்க முடியாது. ஐயோ என்னால் முடியாது, நான் ஒரு பலவீனமானவன், நானே ஒரு சுண்டலி மாதிரி, நான் என்னத்தை பேச போறேன், நான் என்னத்தை சொல்ல போறேன். இந்த மோசே பையன் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் பேச தெரியாத தடுமாற பையலா இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப இயேசு அங்கே தேவன் சொல்கிறார், வாயை உண்டாக்கினது யார்? வாயை உண்டாக்கினது யார்? நீ போ, நான் பேசுவேன் என்று. இந்த எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே நான் பேச அறியாத சின்ன பிள்ளை. இவர் சொல்றாரு, நீ போ, நான் உனக்கு சொல்றத நீ பேசு, உன்னுடைய வாயோடு வாயாக இருந்து நான் பேசுவேன். மோசே நீ போ, உன்னுடைய குறைவை பார்க்காத, உன்னுடைய பலவீனத்தை பார்க்காத, உனக்கு இருக்கிற நிறைவை பார், உன்னை நிரம்பி வழிகிற ஆவியானவரை பார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் தங்களுடைய குறைகளை குறித்தும் மற்றவர்களுடைய குறைகளை குறித்தும் பேசுவதனால் அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பி வருகிற அந்த அபிஷேகத்தை ஊற்ற முடியாமல் இருக்கிறது. காரணம், அவர்கள் எப்பொழுதும் தங்கள் குறைவுகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், தங்கள் குறைவுகளை யோசித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது மற்றவர்களை வைத்து தங்களை ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை கீழே நோக்கி கொண்டு செல்வார்கள். ஆமென். இது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். மற்றவர்களை வைத்து உங்களை ஒப்பிடுவது கர்த்தர் அருவருக்கிற காரியம். மற்றவன் நல்லா இருக்கிறார், நான் நல்லா இல்லை. மற்றவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை. அப்படி என்றால் கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ? அப்படி அல்ல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லவென்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் தம்முடைய மகிமைகளை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். இந்த குறைவை பார்க்கிற விடயம் எங்கே ஆரம்பமானது என்றால் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமானது. இந்த குறைவு ஏதேன் தோட்டத்தில் எல்லா வசதிகளும் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் எல்லா வசதிகளும் இருந்தது. சொல்லுங்க, நோய் இருந்ததா? ஏதேன் தோட்டத்தில் நோய் இல்லை, மரணம் இல்லை, அங்கே எந்த விதமான தீமைகளும் இல்லை. ஆனால் அங்கே எப்படி இருந்தது? நிரம்பி வழிகிற மனிதர்களாக ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை சிருஷ்டித்ததே நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காகத்தான். நிரம்பி வழித்து மற்ற ஜனங்களுக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் பாய்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் நிறைவு இருந்தது. ஆனால் அவருடைய மனநிலையில் பிசாசானவன் ஒரு குறைவை கொண்டு வந்து போடுகிறான். என்ன போடுகிறான்? எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று